அதிசயமா? என்னது? இந்த பலகையில பாபா அந்தரத்துல தூங்குறத நான் பார்த்தேன். இந்த பலகையோட 4 பக்கத்துலயும் விளக்குகள் கூட எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த அதிசயம் எப்படின்னு? நீ சொல்றது உண்மைதாம்மா. பாபா இரவுல அந்த பலகையில தான் தூங்குவாரு. அந்த கண்கொள்ளா காட்சி, தெய்வீக காட்சி அப்பப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. எதுக்காக பாபா இப்படி எல்லாம் பண்றாரு? அது ஒரு சாதாரண செயலா மட்டும் இருக்காது. நிச்சயமா அதுல ஒரு ஆன்மீக தத்துவத்தை தான் பாபா நமக்கு உணர்த்துறாரு. அது என்னன்னு நம்ம அறிவு கேட்டலைனாலும் பாபாவோட இந்த அற்புத செயலுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு பாபா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நான் இது வரைக்கும் இதை பத்தி பாபா கிட்ட கேட்டதில்ல. என் மனசுல அப்படி ஒரு எண்ணமும் வந்ததில்ல. அப்படி கேட்டாலும் அத பாபா எப்படி எடுத்துப்பாரோன்னு பயமும் எனக்கு இருக்கு. அதனால இந்த விஷயத்தை விட்டுடுங்க. அந்த மகிமைய பாபா எப்ப சொல்லணும்னு நினைக்கிறாரோ அவரே இதை சொல்லுவாரு. இனிமே இந்த விஷயத்தை அவர்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். மகள்சாபதி ஐயா பாபா கிட்ட ஏன் இத பத்தி கேட்க வேணாம்னு சொல்றாரு? மகிழ்சாபதி ஐயாதான் நம்ம எல்லோருக்கும் முன்னோடி. பாபாவை பத்தி முழுசா தெரிஞ்சவரு அவர் மட்டும்தான். பாபா கூடவே இருக்கிறவரு சொன்னா சரியாதான் இருக்கும். வாங்க எல்லாரும் போயிடலாம். பாபா கிட்ட கேட்டு அவர் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். ஜானகி, பாபா கிட்ட கேட்டதான் தப்பு. சரி, கேட்க வேண்டாம். நம்ம தூரத்துல இருந்து அவரை தொந்தரவு செய்யாம பாபா எப்படி இந்த பலகையில ஏறி படுக்கிறாருன்னு பாப்போமே. என்ன விஷயம்? எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க. பாபா, அது உங்களை பார்த்தா ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. பாபா, நீங்க இந்த பலகையில ஏதோ அதிசயம் பண்றதா சொல்லி ஜானகி தான் இங்க எங்களை அழைச்சிட்டு வந்தா. ஆமா பாபா, நீங்க அந்த அந்தரத்துல இருக்கிற பலகை மேல தூங்குறீங்களாமே, அந்த அதிசயத்தை பார்க்கத்தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம் பாபா. பாபா, எப்படி பாபா இந்த அற்புதத்தை நீங்க பண்றீங்க? அவ்வளவு உயரத்துல இருக்கிற பலகை மேல ஏணி இல்லாம எப்படி ஏறுவீங்க? உங்களோட எடையையும் இந்த பலகையோட எடையையும் எப்படி இந்த நஞ்சு போன பழைய துணி கிழியாம தாங்குது? இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ற அதிசயத்தை பார்க்கலான்னு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உங்க யாருக்குமே அறிவே இல்லையா? ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க? எத்தனை வாட்டி சொல்லிருக்க? உடனே இங்கிருந்து வெளியே போங்க. பாபா, தயவு செஞ்சு இங்கிருந்து எல்லாரும் வெளியே போங்க. பாபா, எங்களை மன்னிச்சிடுங்க பாபா. உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கணும் நாங்க அப்படி பண்ணல. பாபா, எங்களை மன்னிச்சிடுங்க. இவ்வளவு சொல்லியும் நீங்க போக மாட்டீங்கல்ல? இதத்தானே எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்ப எல்லாரும் கிளம்புங்க. பாபா, ஏன் இப்படி பண்ணினீங்க? இவ்வளவு கோபத்தோட நீங்க படுக்கிற பலகையை உடைச்செறிஞ்சதுக்கு என்ன காரணம்? விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். பாபா, இவர் பேர் தீட்சிதர். நமஸ்காரம் பாபா. கட்டில் வியாபாரி. இத்தனை நாளா படுத்துக்கிறதுக்காக உபயோகப்படுத்தின கட்டில் உடைஞ்சு போனதுனால இனிமே நீங்க படுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கட்டில் கொடுக்கலாம்னு வந்திருக்காரு. பாபா, அந்த பகவானுடைய அருளாலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் என்னோட வியாபாரம் எனக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல என்னோட வியாபாரம் நொடிச்சு போய் அடிமேல் அடி விழுந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ
உங்களை வந்து நான் தரிசனம் பண்ணேன். உங்களோட ஆசீர்வாதத்தையும் உதியையும் அருட்பிரசாதமா சுமந்துக்கிட்டு நான் ஊருக்கு போய் என்னோட தொழிலை நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு இருந்த தடைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம தகர்ந்து போச்சு. வியாபாரமும் அமோகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் எனக்கு வரங்கொடுத்து வாழ்வளித்த தெய்வத்துக்கு உயர்ந்த ரக கட்டில காணிக்கையா கொடுக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க அனுமதிச்சீங்கன்னா நாளைக்கே அந்த கட்டில தோரகமயக்கி கொண்டு வந்து சேர்த்துருவேன். தீக்ஷித், உங்கள் அன்புக்கு நன்றி. உங்க கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே உங்களை இந்த நிலைமைக்கு உயர்த்தி இருக்கிறது. என்னை நாடி வரும் பக்தர்களின் இன்னல்களை தீர்த்து நன்மை அளிப்பதே எனது முழுமுதற் கடமை. அதற்கு ஊதியம் பெற்றுக்கொள்வது உமக்கும் எனக்குமான பந்தத்தை அவமதிப்பது போலாகும். பாபா, உங்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு நான் யார்? இது ஊதியம் இல்ல பாபா, இந்த அடியவனுடைய அன்பு காணிக்க. தீக்ஷித், என்னமோ தெரியவில்லை, எத்தனையோ அன்பர்களின் காணிக்கையை மனமோந்து ஏற்றுக்கொண்ட என்னால் நீங்கள் கொடுக்கும் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு வகையில் என் பூர்வ ஜென்மத்தில் நான் உங்களுக்கு கடன்பட்டிருப்பேன் என்றே தோன்றுகிறது. அந்த கடனுக்கு கருணையோடு கைமாறு செய்வதற்கு இந்த பிறவியில் எனக்கு சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது என்று எண்ணி சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அந்த ஆனந்தம் மட்டுமே போதும். வேற எதையும் கொடுத்து என்னை மேலும் கடனாளியாக்கி விடாதீர்கள். பாபா, என் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்போதும் பரிபூர்ணமாக இருக்கும். சென்று வாருங்கள். நீங்கள் செய்கிற அனைத்துமே ஜெயமாகும். வரேன் பாபா. ம். பாபா, தீட்சிதர் காணிக்கையா தரேன்னு சொன்ன கட்டிலையும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. பலகையும் வேற இல்ல. இனிமே நீங்க படுக்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க பாபா? மகள் சாபதே, கட்டிலிலோ பலகையிலோ படுத்தால் தான் உறங்க முடியுமா? துவாரகாமாயி மாதாவின் மடியின் மீது ஸ்பரிசித்தபடி சயனித்திருந்தால் போதாதா? அதுக்கு இல்ல பாபா, இத்தனை நாளா அந்த பலகையில தான் படுத்திருந்தீங்க. இப்போ அதை உடைச்செறிஞ்சிட்டீங்க. இது எதனால நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை பாபா.